இலை நம் இரட்டை இலை புரட்சி தலைவரால் வெற்றி தந்த இலை இரட்டை இலை நம் இரட்டை இலை புரட்சி தலைவியால் மீட்டு தந்த இலை இரட்டை இலை நம் இரட்டை இலை புரட்சி தலைவரால் காத்து நின்ற இலை இரட்டை இலை நம் இரட்டை இலை தமிழ்நாட்டு மக்களை என்னும் காக்கும் இலை சத்துணவு தந்தன பொன்மன செம்மல் ஏழை பள்ளி மாணவர்க்கு கல்வி தந்த வள்ளல் இலவச வேட்டி சேலை தந்தார் ஏழை இல்லம் தோறும் மொழியை தந்தார் விலைவாசி உயராமல் காத்த இதய தெய்வம் ரேஷன் கடை திறந்து பசி தீர்த்த மக்கள் திலகம் மதுரை தமிழ மாநாடு கண்டாடம் பொன்னின் பெருமையை உறக்க உலகிட்டு தந்தார். இதோ நம் புரட்சி தலைவர் பேசுகிறார். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகைதான் நல்ல அரசு. அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி. இதோ நம் புரட்சி தலைவி பேசுகிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். செய்த விவசாய தலைவர், பாலம் பல கட்டிய வெற்றி தலைவர், ஏழை மாணவர் மருத்துவராக துணை நின்றார், உள் ஒதுக்கீடு தந்து உயர்வு கொடுத்தார், டெல்டா பூமியை பாதுகாத்தார், வெளிநாட்டில் ஒடொடியில் கொண்டு வந்து தேனி வாய்ப்பு தந்தார், கொரோனா காலத்திலும் கூட கொடிய நோயில் இருந்து காத்து நின்றார். இதோ நம் புரட்சி தமிழர் பேசுகிறார். சக்தி திமுகவை வீழ்த்துவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இளைய புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இன்னைக்கு நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம். நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா?